ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். நம்மளை சுற்றி எப்பவும் பாசிட்டிவிட்டி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம சேனல் சார்பாக வியர் யுவர் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டில் 2 டிஷர்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று ட்ரீமராக இருக்கக்கூடாது, எப்பவுமே நம்ம டூவராக இருக்கணும். கனவு மட்டுமே காணக்கூடாது, மாறா செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டில் டூவராக இருக்கணும்னு ஒரு டிஷர்ட்டும், அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பில்லியனர் அண்ட் இன்ஸ்பிரேஷன் எலான் மஸ்கினுடைய படம் போட்ட டிஷர்ட். அதில் எலான் மஸ்கினுடைய கோட்டான டிகிரி இஸ் ஜஸ்ட் அ பேப்பர், இன்டெலிஜென்ஸ் டசன்ட் டிபெண்ட் ஆன் கிரேட்ஸ்னு ஒரு டிஷர்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டிஷர்ட்டை நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு பின்னாடி ரொம்பவே நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி நம்முடைய டிஷர்ட்டை வாங்கி வியர் பண்ணி வியர் யுவர் இன்ஸ்பிரேஷன் மூவ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். இஃப் யூ வாண்ட் டு மூவ் ஃபாஸ்ட், கோ ஸ்லோ. இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஒரு முயலும் ஆமையும். ஆமாங்க, இப்படி ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் என்ன கதை நான் சொல்ல போகிறேன்னு. ஆமாங்க, அப்பேற்பட்ட முயலையே தோற்கடிச்ச ஆமையோட கதை தான். இந்த கதை கேட்குறப்பெல்லாம் முயல் சோம்பேறித்தனமாக தூங்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் யாராச்சும் ஆமையால் எப்படி ஜெயிக்க முடிஞ்சதுன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. இந்த ஒரு கதையை நம்ம வாழ்க்கையோட கம்பேர் பண்ணும்போது எல்லாரும் ஒரே ரேஸில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம்னு புரிய வரும். ஆனால் அதில் இருந்து கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் மட்டும்தான் ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாறுமே தவிர எல்லா பாலும் கடைசியாக பொங்கத்தான் போகுது. சரி, இந்த கதையை ஏன் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கதைக்கும் நம்மளோட இந்த வீடியோக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்குது. இங்கே இருக்கிறவங்களில் கொஞ்சம் பேர் தான் முயல் மாதிரி வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. சில பேரால் தான் அப்படி ஓட முடியுமே தவிர 90% பேர் நம்ம ஆமை மாதிரி போயாச்சும் என்னோட இலக்கை அடைஞ்சுப்பேன்னு இருப்போம் இல்லையா? அப்போது நான் வேகமாக அடுத்தடுத்த லைஃப் ஸ்டெப்ஸுக்கு போக நினச்சாலும் எப்படி மெல்ல போகிறது? இந்த வீடியோவில் சொல்ல போகிற 2 ஸ்டெப்ஸ் மூலமாக நீங்கள் இப்போது உங்கள் லைஃப்பில் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பொறுமையாக ஒவ்வொரு நாளும் அதே நேரம் ஃபாஸ்ட்டாக உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சக்ஸஸ் எந்த ஷேப்பில் இருக்கோ அதை அடைய முடியும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மோட்டிவேஷனான வீடியோஸ் பலதை யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இதை கேட்டாலே வாழ்க்கையில் எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்ற தைரியம் வருதுன்னு நம்ம நினைப்போம். இனிமே எதனாலும் பண்ணுறோம், பின்னாடி திரும்பி பார்க்கவே கூடாது, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நேரம் லிமிட்டெட் தான், எல்லாமே நமக்கு முக்கியமானதான்னு இப்படி பல ஃபேக் ப்ரெஷர்ஸை நம்ம மேலே நம்மளே போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா? என்னோட எதிர்காலத்துக்காக எல்லாரையும் வேலை செய்ய வைப்பேன் அப்படின்ட்டு கனவு கண்டுட்டு இருப்போம். ஆனால் நிஜத்தில் ஷார்ட் டைமுக்கு தான் இந்த மாதிரியான மோட்டிவேஷன் நல்லா இருக்குமே தவிர லாங் ரனில் அதே மோட்டிவேஷனில் இருக்கவே முடியாது. மோட்டிவேஷன் குறையிறப்போ மறுபடியும் வேற ஒரு வீடியோவை தேட வேண்டியதாக இருக்குன்னு புரிய வருது நமக்கு. அப்போது எப்படி ஒரு வேலையை செய்கிறதுக்கான மோட்டிவேஷனை தேடி அதை சீக்கிரமாக பண்ணி முடிக்கிறது? நம்ம வேலை செய்யக்கூடிய கலாச்சாரமே, அதாவது ஹஸ்டில் கல்ச்சரே பெரிய குறையோடு இருக்கிறதாகவும் நிலையானதாகவும் இருக்கிறது இல்லை. ஒரு நாளில் 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸுக்கு வேலைக்காக போட்டாலும் ஒரு வாரத்தில் 60 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கான வழியே இப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்டில் இருக்கிறவங்களையே சில பேரால் மட்டும்தான் அவங்க நினச்சா 60 ஹவர்ஸ் ஒரு வாரத்தில் வேலை செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே இப்படிப்பட்டவங்க மேலே தனி மரியாதை இருக்குமே தவிர மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸால் இதை செய்ய முடியாது. அதே சமயம் மேரிசா மேயர் போல சில ஆட்களும் அங்கே இங்கே இருக்காங்க. மேரிசா மேயர் யாகுவோட சிஇஓவாக வர்றதுக்கு முன்னாடி கூகுளில் 20ல் ஒருத்தராக வேலை செய்யக்கூடிய ஒரு எம்ப்ளாயியை தான் இருக்காங்க. இப்போது இந்த நிலைமை வர்றதுக்கு காரணமாக அவங்க ப்ளூம்பர்க் இன்டர்வியூவில் சொன்னது என்னன்னா, உங்களால் ஒரு வாரத்தில் 130 மணி நேரம் கூட வேலை செய்ய முடியும். ஆனால் இவ்வளோ நேரம் வேலை செய்யணும்னா நீங்கள் எப்போ தூங்கணும், எப்போ குளிக்கணும், எப்போ பாத்ரூம் போகணும், இப்படியெல்லாம் நம்ம லைஃப்பில் தினமும் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையையும் ஸ்ட்ராட்டஜிக்காக கொண்டு போனால் மட்டும்தான் உங்களால் 130 மணி நேரம் ஒரு வாரத்தில் வேலை செய்ய ஒதுக்க முடியும்னு சொல்கிறாங்க. கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குல்ல நமக்கு? இப்போது அப்படியே யங் ஜென்ரேஷனை பார்த்தோம்னா, நம்ம யங் ஜென்ரேஷனை பொறுத்தவரை உலகம் ரொம்ப வேகமாக போகுது. ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு நீ வேலை செஞ்சே ஆகணும்னு இப்படியெல்லாம் சொல்லி ஒவ்வொரு நாளும் வேலையை செய்ய அவங்கள புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆனால் நம்ம வீடியோவோட டைட்டில் இஃப் யூ வாண்ட் டு மூவ் ஃபாஸ்ட், கோ ஸ்லோன்னு பார்த்தா நான் சக்ஸஸ் அடையணும்னா வேலை செய்கிறத மெதுவாக பண்ணால் போதுமானு உங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லை? ஆமாங்க, டைட்டிலில் சொல்லியிருக்க மாதிரியே இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இனி நீங்கள் ஒரு வித்தியாசமாக ப்ரொடக்டிவிட்டியோட வேலை செய்வீங்க.
ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லும்போது தான் இப்போ இருக்கக்கூடிய டைமில் ப்ரொடக்டிவிட்டிக்கான அர்த்தமே மீனிங்லெஸ்ஸாக ஆகிருச்சுன்னு தெரியுது. நீங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பிக்சர் தான் பல விவாதத்துக்கு உள்ளான முதலாக ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு டு-டூ லிஸ்ட். இந்த பிக்சரோட சொந்தக்காரர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். அவர் ப்ரொடக்டிவான ஒரு நாளை உருவாக்க வாட் குட் ஷால் ஐ டூ திஸ் டே, அதாவது என்னால் அந்த நாளில் என்ன நல்லது பண்ண முடியும்னு ஒரு கேள்வியை கேட்டு அந்த நாளுக்கான டு-டூ லிஸ்ட்டை எழுதியிருக்காரு. இது எப்படி ப்ரொடக்டிவிட்டியாக அவரை வச்சிருக்கும்னு தோணுதில்ல? ப்ரொடக்டிவிட்டின்னு நினைக்கும் போது நம்ம மூளைக்குள்ள வர்ற இன்னொரு அர்த்தம் கம்பெனியோட ப்ரொடக்ஷன். ஆமாம், நம்ம நினைக்கக்கூடிய மாதிரி தான் ஐடியா ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் கிக் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் ப்ரொடக்டிவிட்டியோட மீனிங் எப்படி மாறுச்சுன்னா, நம்ம எந்த அளவுக்கு வேலை போடுறோமோ அதுக்கு நேர்மாறாக கிடைக்கக்கூடிய மதிப்பை தான் ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. இன்னும் ப்ரொடக்டிவிட்டியை அதிகரிக்க நினச்சி இதுக்கப்புறம் ஆட்கள் வேலை செஞ்ச இடத்துல மெஷினை ரீப்ளேஸ் பண்ணதுனால இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஸ்கை ராக்கெட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த இரால ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு கிரேட் இன்னோவேஷன்ஸ் அண்ட் நியூ டெக்னாலஜிஸ் எல்லாம் பெரிய அளவில் உதவி இருக்குது. டிசம்பர் 1931க்கு முன்னாடி வர ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ண 12 மணி நேரம் தேவைப்பட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹென்ரி ஃபோர்டு ஃபர்ஸ்ட் மூவிங் அசம்பிளி லைனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் 12 மணி நேரமாக எடுத்துக்கிட்ட உற்பத்தி வெறும் 1 மணி நேரம் 33 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருச்சு. ஆனால் இதை கண்டுபிடிக்க ரொம்ப வருஷமாக அவர் தொடர்ந்து தோல்விகளை கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இதை சாத்தியமாக்கியிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் ஒரு ஃபேக்ட்ரியை ஆப்டிமைஸ் பண்ணுறதை விட பீப்புளை ஆப்டிமைஸ் பண்ணுறது ரொம்ப சுலபம். ஏன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ண தான் இப்போது அட்வான்ஸ்டு ட்ரிக்ஸ் அண்ட் ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி ப்ரொடக்டிவிட்டியே ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகிருச்சு. அதோட கஸ்டமராக நம்ம தான் இப்போது இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போல்லாம் ஒரு வேலையை ப்ரொடக்டிவிட்டியாக எப்படி செய்யலாம்னு யோசித்து அதை பற்றி எழுதி பேசி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கே அதிகமாக நேரத்தை செலவிட்டு எந்த வேலை செய்கிறோமோ அதை செய்கிறதே இல்லை. அப்போது மெஷின்ஸ் மாதிரி எப்படி கொஞ்ச நேரத்தில் அதிகமான வேலைகளை செய்கிறது, எப்படி யோசிச்சா கம்மியாக வேலைகளை செஞ்சு சீக்கிரமாக அதை முடிக்க ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி அண்டு டீப் ஒர்க் அப்படின்ற 2 கான்செப்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது கால் நியூபோர்ட் அப்படின்றவர் ஃபெரிஸ் அப்படின்றவரோட சேர்ந்து பேசி வெளிவந்த ஒரு பாட்காஸ்டில் இந்த ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டி அண்டு டீப் ஒர்க் கான்செப்ட் இப்போ ரொம்பவே ஃபெமிலியர் ஆகிருக்கு. ஸ்லோ ப்ரொடக்டிவிட்டியோட ஐடியா என்னவா இருக்கும்னா, ஒரு நாளில் ஒருத்தர் செய்யக்கூடிய வால்யூம் ஆஃப் ஒர்க்கை பேஸ் பண்ணி இருக்குது. இது மூலமாக ஒரு மீனிங்லெஸ் ஒர்க்கை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதில் இருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். வேலை செய்யும்போது ஏற்படக்கூடிய டிஸ்ட்ராக்ஷனை அலோவ் பண்ணுறது மூலமாக மல்டி டாஸ்க் பண்ணுறது எல்லாமே தான் மீனிங்லெஸ் ஒர்க்கு. எஸ்பெஷலி இப்போது எல்லா ஒர்க்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக மாறினதுக்கு அப்புறம் 6 மணி நேரத்துக்கும் மேலே ஜூம் கால் அட்டன் பண்ணுறது நேரத்தில் செலவழிக்க வேண்டியதாக இருக்குது. இதோட ப்ராஜெக்ட் ஒர்க் அதிகமாகும் போது அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான நேரமும் அதிகமாக ஆகுது. இதனாலேயே அடுத்து என்ன பண்ணணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ப்ரொடக்டிவிட்டியை மேனேஜ் பண்ணுறதுலேயே அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போது ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது ஒரு டைமில் ஒரு வேலையை சஸ்டெயினபிள் வால்யூமில் பண்ணுறதை குறிக்கிறதா இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, ஒரு வேலையை நீங்கள் முடிக்கணும்னு நினச்சா ஒவ்வொரு வாரமும் எத்தனை மணி நேரம் அதுக்காக ஒதுக்குனா என்னால் அந்த வேலையை பண்ணி முடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட பதிலை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 15 மணி நேரத்தில் இருந்து 25 மணி நேரம் தேவைப்படும் இல்லையா? யூஸ்வலாகவே ஒரு வேலையை 2ஆக பிரிக்கலாம். அதாவது ப்ரோக்ரஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். ப்ராக்ரஸ் ஒர்க்கில் நம்மளோட வீல் ஃபார்வேர்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அதே இது மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் நம்ம சரியாக தான் போயிட்டு இருக்கோமான்னு அப்பப்போ செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ராக்ரஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு மெதுவாக தான் இருக்கும். அதே இது மெயின்டெனன்ஸ் ஒர்க் கடைசி வரை இருக்கும். நம்ம இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாரும் வேகமாக நகர்ந்துட்டு இருக்காங்க. இதை நம்மளோட கம்பேர் பண்ணும்போது உண்மையாகவே கொஞ்சம் நம்மளோடதுக்கு ஒத்து வர்றதா இருக்காது. இந்த இடத்துல தான் நமக்கு டீப் ஒர்க் அப்படின்ற கான்செப்ட் வேலை செய்யுது. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உங்களால் எந்த அளவு எபிலிட்டியோட ஒரு வேலையில் முழுசாக ஃபோக்கஸ் பண்ண முடியுதோ அதுதான் டீப் ஒர்க்கு. இதை பண்ணுறதுக்கு 15 இருந்து 25 மணி நேரம் தேவைப்படும். இப்படி டீப் ஒர்க் பண்ணுற பழக்கத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது ஏற்கனவே நம்ம பண்ண 14 to 16 ஹார்ஸ் ஒர்க்கெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு உங்களுக்கு தோணும். ஒர்க்கோட குவாலிட்டியும் டீப் ஒர்க் பண்ணும்போது அதிகரிக்குது. ஸோ இப்படி மெதுவாக ஒரு வேலையை எடுத்து அதில் டீப் ஒர்க்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் கோலை நோக்கி வேகமாக போயிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போது நம்ம டீப் ஒர்க் பண்ணுறதுன்னு ஆகிருச்சு. ஆனால் ஏன் அதுக்கு 15 இருந்து 25 மணி நேரம் தேவைப்படுது?
ஏன்னா நம்ம எல்லாரும் மனுஷங்களா பிறந்துட்டோம், வளர்ந்துட்டோம். நம்மளால ஒரு விஷயத்துல 3 to 5 hours மேக்சிமமாவே ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கும் மேலே போகும்போது தொடர்ந்து வேலை செய்யறத நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவோம். இதை அப்ரோச் பண்றதுலயே 2 விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒன்று, உங்களை விட யாராச்சும் இன்னும் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ண வில்லிங்காக இருப்பாங்க. ஆமாம், நான் எதுக்கு மற்றவங்கள பற்றி யோசிக்கணும், நம்ம ஓன் கேமை நம்மளே விளையாடலாமே. மற்றவங்களோட டீப் ஒர்க்கை நம்ம கம்பேர் பண்ணோம்னா உண்மையாகவே கொஞ்சம் பேரால் மட்டும்தான் டீப் ஒர்க் பண்ண முடியும். செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னா, இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வழிமுறை தேவைப்படும். அதாவது டிஸ்ட்ராக்ஷனை அவாய்டு பண்ணணும். நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் 30 செகண்டுக்கு ஒரு முறை நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. நியூ மெயில், நியூ வாட்ஸ்அப் மெசேஜ், இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன், 1 ஹவரில் மீட்டிங்கில். இதனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் எடுத்து வேலை செய்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாகவே தெரியும். அதனால உங்களுக்கு எது ஃபார்வேர்டாக மூவ் பண்ண வைக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதில் மட்டுமே 3 இருந்து 4 மணி நேரம் டீப் ஒர்க் பண்ணணும். யாரெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக மூவ் பண்ணுறாங்களோ அவங்க எது நமக்கு இம்பார்ட்டண்ட் ஒர்க் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் மட்டும் டீப் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் இருந்து டீப் ஒர்க் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லைஃப்பில் அச்சீவ் பண்ண பல பேர் டீப் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இனிமே எந்த வேலைகளை செய்யணும்னு நினச்சாலும் சரி, லிஸ்ட் மேக் பண்ணி அதில் எதை முதல்ல செஞ்சு முடிக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பாருங்கள். பார்த்ததுக்கு அப்புறம் 1 வாரம் இல்லை 3 நாள் டைம் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரமாச்சும் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஒர்க்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டீப் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சோசியல் மீடியா யூசேஜ் டைம் எல்லாம் நீங்கள் எந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு போயிடும். டிஸ்ட்ராக்ஷனை இன்னும் அவாய்டு பண்ண முடியலன்னா டிஎன்டி மோடில் போட்டு ஒர்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபோனை பாருங்கள். இப்படி ஒரு மெத்தடை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நீங்கள் வேலைன்னு தொடங்கினாலே அது ஒரு டீப் ஒர்க்காக தான் இருக்கும். அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவோம்னு நினச்சி உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் அதுக்குள்ளே போயிடும். உங்கள் வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும். ஆம வேகத்தில் போனாலும் தொடர்ந்து டீப் ஒர்க் பண்ணுறதன் மூலமாக உங்கள் கோலை ஈஸியாக அடையலாம். இதில் இருந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். கம்மிங் மண்டேல இருந்து 2 வாரம் எடுத்துக்கோங்க. 2 வாரத்தில் ஒரு முக்கியமான வேலையாக உங்களுக்கு எது தோணுதோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த 2 வாரத்தில் அந்த வேலைக்காக 30 மணி நேரம் ஒதுக்கிக்கோங்க. இப்படி நேரத்தை ஒதுக்கி டீப் ஒர்க் பண்ணால் அந்த வேலை 15 மணி நேரத்திலேயே உங்களால் முடிக்க முடியுதான்னு பாருங்கள். இதுபோல் இன்னும் பயனுள்ள இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.